ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கை ரீவிசிட் பண்ண போகிறோம். சவுத் இந்தியன் பேங்க்கோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நிஜமாலே நல்லா இருந்ததா, எதனால் அதோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதோட சேர்த்து என்னோட 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுத் இந்தியன் பேங்க்கோட லேட்டஸ்ட் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனை நான் ஃபுல்லாகவே படிச்சிருந்தேன். அதில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸ்னு 2 ஸ்லைட் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிராஸ் அட்வான்சஸ் வந்து இயர் ஆன் இயர் 84,000லேருந்து 92,000 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 76,000லேருந்து 1,05,000 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் 1,05,000லேருந்து 1,15,000 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது எல்லாமே இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் டெபாசிட்ஸ் 1,01,000லேருந்து 1,12,000 க்ரோர்ஸாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசா ரேஷியோவுமே வந்து மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 31.86% இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 325 க்ரோர்ஸ்லேருந்து 351 க்ரோர்ஸாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஸ்லைட்டாக டிப் ஆயிருக்கு. இது கொஞ்சம் கன்சர்னிங்கான ஃபேக்டர் தான். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்து மைன்யூட்டாக டிப் ஆயிருக்கு. பெரிய சிக்னிஃபிகண்ட் டிப்பாக எனக்கு தெரில. செகண்ட் ஸ்லைடில் அவங்க அசெட் குவாலிட்டி பற்றி முக்கியமாக நம்ம பார்ப்போம். ஜிஎன்பிஏ இதே லாஸ்ட் இயர் குவார்ட்டர் பார்க்கும்போது 4.4% இருந்திருக்கு. இது ரொம்பவே அதிகம் தான். இப்போது வெறும் 1 இயரில் அவங்க 2.93% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது இன்க்ளூடிங் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் ரைட் ஆஃப்னு அவங்க தனியாக பிரிச்சும் காமிச்சிருக்காங்க. என்என்பிஏவும் அப்படி தான் 1.31% இருந்தது. இப்போது 0.56% தான் இருக்குது. அவங்களோட ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90.25% இருக்குது. இப்போது 80.72 இருந்தது லாஸ்ட் இயரில். ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ எக்ஸ்க்ளூடிங் ரைட் ஆஃப்ஸ் வந்து 71% இருந்தது. இப்போது 81% அதிகமாக இருக்குது. இவங்க நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸுமே வந்து 955லேருந்து 948 கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங் பிரான்ச்சஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா 9,667 9,242 கம்மி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஒரு பேங்க்குன்னு வரும்போது எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்க்ஸ் ரீட்டைலோட ட்ரஸ்ட் எவ்வளோ கெயின் பண்ணுறாங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து பர்சனல் செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 21,000 க்ரோர்ஸ் வந்து பர்சனல் செக்மெண்ட்டில் அவங்க அட்வான்ஸஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ 26,000 அதோட ஸ்ப்ளிட்டையும் இங்கே கொடுத்துருக்காங்க. மார்ட்கேஜ் லோன் எவ்வளோ, ஹோம் லோன்ஸ் எவ்வளோ, ஆட்டோ லோன்ஸ் எவ்வளோ, கோல்டு லோன்ஸ் எவ்வளோன்னு. மார்ட்கேஜ் லோன்ஸ் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹோம் லோன்ஸ் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆட்டோ லோன்ஸும் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கோல்டு லோனுமே 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மிக்ஸ் ஆஃப் பர்சனல் செக்மெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ரீட்டைல் கோல்டு வந்து 22% இருக்குது, ஹவுசிங் 34% இருக்குது. இதெல்லாம் வந்து செக்யூர்ட் லோன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் அட்வான்சஸ் அண்ட் மிக்ஸ் ஆஃப் பர்சனல் செக்மெண்ட் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. காசா ரேஷியோவும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கவங்க தான் காட்டுறாங்க. 31.8%, 31.15, 31.37, 32.06, 31.86. ஸோ பெரிய வேரியேஷன் இல்லை. மோர் ஆர் லெஸ் 30%க்கு மேலே வந்து காசா ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காசா ரேஷியோங்கிறது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ. அவங்களுக்கு வர டோட்டல் டெபாசிட்ஸில் எவ்வளோ டெபாசிட்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்கிறதா இந்த ரேஷியோ. ஸோ 100 ரூபா வந்ததுன்னா அதில் 31 ரூபா வந்து இவங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்து டெபாசிட்டாக வந்து விழுதுங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது ஒரு பேங்க்குக்கு நல்லது. ஏன்னா அவங்க அந்த டெபாசிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலே வந்து போதும். அவங்களோட டெபாசிட்ஸோட பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. 1,05,000 க்ரோர்ஸ்லேருந்து 1,15,000 க்ரோர்ஸாக இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில் மெஜாரிட்டியாக இருக்குது இந்த ரெட் கலரில் இருக்கிறது ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்ஸ் தான். நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி டேர்ம் டெபாசிட்ஸ் தான் 70% ஆஃப் தேர் டெபாசிட்ஸ். இதில் வந்து என்ன ஸ்லைட் கன்சர்னிங் ஃபேக்டர்னா, டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு இவங்க கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க டேர்ம் டெபாசிட்ஸ் நிறையா இருந்து கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால தான் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே வந்து லைட்டாக வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்க அதிகமான டெபாசிட்ஸையும் கெயின் பண்ணிவிட்டு காசா ரேஷியோவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த பேங்க்கோட அசெட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ப்ரீ கோவிட் லெவலுக்கு அவங்களோட நெட் என்பிஏவை கொண்டு வந்ததாக இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. கோவிட்க்கு அப்புறம் அஃபெக்ட் ஆன பேங்க்ஸ்லேயே சவுத் இந்தியன் பேங்க் ஒன் ஆஃப் த மேஜர் பேங்க்ஸ். 6.97% ஜிஎன்பிஏவும் 4.7% என்என்பிஏவும் அவங்களுக்கு கோவிட் மார்ச் 21 அப்புறம் இருந்தது. அங்கேருந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ பண்ணிவிட்டு இப்போது 2.93% ஜிஎன்பிஏ அண்ட் 0.56% என்என்பிஏ தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு தனி ஸ்லைடாகவே போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஓல்ட் லோன் புக் பார்த்திங்கன்னா 66% வந்து லார்ஜ் கார்ப்பரேட் லோன்ஸாக இருந்திருக்கு. ஜிஎன்பிஏ பார்த்தீங்கன்னா 4.87% அண்ட் என்என்பிஏ வந்து 2.53%. 65,000 crore லோன் புக். இப்போ வந்து அவங்களோட லோன் புக் கிட்டத்தட்ட
91,000 கிட்ட இருக்குது. அதில் 76,000 வந்து நியூ லோன் புக், அதாவது அவங்க 2020 செப்டம்பருக்கு அப்புறம் கொண்டு வந்த லோன்ஸ். மீதி எல்லாம் இந்த பழைய லோன் புக்கோட கண்டினியூஷன். கரண்ட் லோன் புக்கில் முக்கியமாக அவங்க GNPA வந்து 2.93% ஆகும், NNPA 0.56% ஆகும் குறைஞ்சிருக்கு. அவங்க அசட் குவாலிட்டி சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் அவங்க முக்கியமாக மென்ஷன் பண்ணுறதுனா அவங்களோட கரண்ட் லோன் புக்கில் பழைய லோன் புக்லேருந்து வந்த GNPA தான் வந்து 86% வந்து ஹோல்ட் பண்ணுது, 14% நியூ புக்லேருந்து வந்த GNPA. ஸோ இந்த பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரிவைவ் ஆகி ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சவுத் இந்தியன் பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு நிஜமாலே தெரியல. நான் இவ்வளோ டீட்டெயில்டாக அவங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்ததே இல்லை. பட் அவங்க புக்ஸை எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு நானே வந்து இன்றைக்கி தான் பார்த்துருந்தேன். உடனே அவங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுருந்தேன், அவங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கோட 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். 8,544 crore மார்க்கெட் கேப் இருக்கிற ஸ்மால் பேங்க் தான். கரண்ட் ப்ரைஸ் வந்து 32.6 rupees இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அவங்களோட புக் வேல்யூ 40.6. அவங்களோட புக் வேல்யூ 5 years பேக் வந்து 22.2. ஸோ கிட்டத்தட்ட அவங்க புக் வேல்யூ 5 வருஷத்தில் டபுள் பண்ணியிருக்காங்க. ROCE அண்ட் ROE கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் பேங்க்ஸுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 0.82, அவங்க புக் வேல்யூ தான் 40.6. அவங்க ஏன் முக்கியமாக அட்ராக்டிவாக இருக்காங்கன்னா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 1.1ஓட கம்மியாக இருக்காங்க. அவங்க ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ லாஸ்ட் 15 years எடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 20 years எடுத்து பார்த்தீங்கன்னா 1.1 ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் இருந்திருக்காங்க. அதாவது இவங்க ஷேர் ப்ரைஸ் அவங்களோட புக் வேல்யூவோட 1.1 times அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது 0.8 timesல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25% டிஸ்கவுண்ட் டு தேர் ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. பட் அவங்க 5 year மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, 10 year மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எடுத்திங்கன்னா அவங்க ஃபேர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே அக்யூரேட் அண்ட் க்ளோஸர் ரிசல்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அவங்க புக் வேல்யூவை என்ன ரேட்டில் க்ரோ பண்ணிட்டு வராங்கன்னு பார்ப்போம். நம்ம பார்த்துருந்தோம்ல 5 years பேக் அவங்க புக் வேல்யூ 22.4 இருக்குன்னு. அது வந்து இயர் எண்டிங்கில் அவங்க கொடுத்த புக் வேல்யூ ரேட். நான் வந்து எக்ஸாக்டாக 5 years பேக் சவுத் இந்தியன் பேங்க், அதாவது இதே அக்டோபரில் சவுத் இந்தியன் பேங்க்கோட புக் வேல்யூ என்னன்னு அவங்க ரிப்போர்ட்ஸில் எடுத்து பார்த்தேன். 24.98 rupees per ஷேர். அவங்களோட கரண்ட் புக் வேல்யூ 40.6 rupees per ஷேர். 5 yearsல அவங்க 24.98லேருந்து 40.6 வளர்த்துருக்காங்க. அவங்க CAGR என்னன்னு CAGR கால்குலேட்டரில் போட்டு பார்க்கும்போது 10.2% கிடச்சிது. ஸோ அவங்க 10.2 CAGRல அவங்களோட புக் வேல்யூவை லாஸ்ட் 5 yearsஆக க்ரோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த புக் வேல்யூ க்ரோத் ரேட்டும் இந்த மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 1.1 வச்சு தான் நம்ம இந்த 5 year ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை காட்டிடுறேன். அவங்களோட கரண்ட் புக் வேல்யூ 40.6. 5 year புக் வேல்யூ க்ரோத் ரேட் இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம், 10.2% CAGR. அப்போது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க இதே க்ரோத் ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்க புக் வேல்யூ 5 வருஷத்துக்கு அப்புறம் 65.98 இருக்கும். அதாவது 40.6 புக் வேல்யூவை 10.2% CAGRல காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா 5 yearsக்கு அப்புறம் அவங்க புக் வேல்யூ 65.98 இருக்கும். இதை நம்ம அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோட கால்குலேட் பண்ணோம்னா ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் கிடச்சிரும். அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் என்னது? அவங்களோட கரண்ட் புக் வேல்யூ இன்ட்டு கரண்ட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 40.6 இன்ட்டு 0.8, 32.6 அவங்க ஷேர் ப்ரைஸை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண ஃபியூச்சர் புக் வேல்யூ இன்ட்டு ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. இதில் நீங்கள் உங்களுக்கு எது அக்யூரேட்டான இல்லை மோஸ்ட் ப்ராபபிள் சினாரியோவாக இருக்கிற ப்ரைஸ் டு புக் ரேஷியோவும் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் 1.1 அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவை வச்சு கால்குலேட் பண்ண போகிறேன். ஒரு நல்ல கம்பெனி, குவாலிட்டியான கம்பெனி ஓவர் வேல்யூடாக இருந்தாலுமே இல்லை அண்டர் வேல்யூடாக இருந்தாலுமே மீனுக்கு ரிவர்ட் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ரேஷியோஸ்க்கு ரிவர்ட் ஆயிடுவாங்கங்கிறது தான் ரிவர்ஷன் டு த மீன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்க ரிவர்ஷன் டு த மீன் நடந்தால் 1.1ல் ட்ரேட் ஆவாங்கன்னு அசியூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண 65.98 ஃபியூச்சர் புக் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 72.5 rupees கிடைக்குது. இது கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 32.6லேருந்து 122% அப்சைட். CAGR பார்த்தீங்கன்னா 17% உங்களுக்கு ஆனுவல் காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் ப்ரெடிக்ஷன் தான். சவுத் இந்தியன் பேங்க் இந்த புக் வேல்யூ க்ரோத் ரேட்டோட பெட்டராக க்ரோ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, சுமாராக க்ரோ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரில் அவங்க இந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்க 0.8லேயே கூட மெயின்டைன் ஆகலாம், இல்லை அதோட கம்மியாகலாம், இல்லை 1.1 அதிகமாக கூட ஆகலாம். நான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் சினாரியோ என் பெர்ஸ்பெக்டிவில் என்னங்கிறத வச்சு தான் இந்த கால்குலேஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த 17%ல் டிவிடெண்ட்ஸும் இன்க்ளூடட் தான். ஸோ இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் பேங்கோட லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேருந்து சில முக்கியமான ஸ்லைட்ஸ்லாம் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். சவுத் இந்தியன் பேங்க் 5 yearsக்கு அப்புறம் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.